பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் இயேசு நாயகா. நான் மறந்த வேளை என்னையும் நினைத்து தள்ளிடாமல் சேர்த்து உந்தன் கிருபையே. நான் மறந்த வேளை என்னையும் நினைத்து தள்ளிடாமல் சேர்த்து உந்தன் கிருபையே. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேனா. திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேனா. திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனி நாமம் ஊற்றுகின்ற தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உந்தனி நாமம் ஊற்றுகின்ற தைலம். உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலம் உண்டு எனக்கு.
இருப்பதினாலே யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் இயேசு நாயகா. நான் மறந்த வேளை என்னையும் நினைத்து தள்ளிடாமல் சேர்த்த உந்தன் கிருபையே. நான் மறந்த வேளை என்னையும் நினைத்து தள்ளிடாமல் சேர்த்த உந்தன் கிருபையே. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்கிற பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் சொல்லும் எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கோடி ஏற்றுவீர். சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கோடி ஏற்றுவீர். பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. தேவனின் சகலமும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது தடைபடாது. தேவனின் சகலமும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது தடைபடாது. வழுவாமல் எந்தனை காத்திடும் தயவால் வருகையில் உன் முன் நிறுத்திடுவே. வழுவாமல் எந்தனை காத்திடும் தயவால் வருகையில் உன் முன் நிறுத்திடுவே. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மை அல்லால் என் இயேசு நாயகா. நான் மறந்த வேளை என்னையும் நினைத்து தள்ளிடாமல் சேர்த்த உந்தன் கிருபையே. பெரிய காரியம் செய்திடும் தேவனே, மன்னாம் என்னையும் நேசித்த தேவா.
ஜெயத்தின் மேல் ஜெயமே. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்கள், அவர் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள், அவர் வார்த்தை தான் எனக்கு வழி, அவர் வார்த்தை தான் எனக்கு சத்தியம், அவர் வார்த்தை தான் எனக்கு ஜீவன், அவர் வார்த்தை தான் பரிபூரணம், அவர் வார்த்தை தான் என்னை எல்லாவற்றிலும் வாழ வைக்கும் என்று சொல்லும் பொழுது ஜெயத்தின் மேல் ஜெயமே, ஜெயத்தின் மேல் ஜெயமே, ஜெயத்தின் மேல் ஜெயமே. எப்போதும் எனக்கு ஜெயித்த இயேசு, ஜெயித்த இயேசு என்னோ இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு உன்னோடும் என்னோடு இருக்கும் பொழுது எதை குறித்து நமக்கு தேவையில்லாத கலக்கங்கள் வேண்டவே வேண்டாம். ஜெயித்த கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமுள்ளவர். யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதபடி அவர் எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத நன்மைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது, நம் சோதனைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நமக்கு யாருமே இல்லை சொல்லும் பொழுதெல்லாம் உனக்காக பரிந்து பேசுகிற ராஜாதி ராஜா, உன்னதத்தில் உயர்ந்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியா உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். எத்தனை பேர் விசுவாசமாய் சொல்லுவோம்? ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே, அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா தேவனுக்கே, யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார், தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார், யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை தங்கிடுவேன். யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவாய். சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் விழுப்பேன், சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் விழுப்பேன். யெகோவா நிசியே வெற்றி கொடியே, யெகோவா நிசியே வெற்றி கொடியே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல்
களிப்பாய் மாறிடும் அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும் யெகோவா ஷம்மா கூட இருப்பார் யெகோவா ஷம்மா கூட இருப்பார் யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன் அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன் அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் தடைகளை உடைத்து முன்னே செல்வார் என் தடைகளை உடைத்து முன்னே செல்வார் யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார் யெகோவா ஈரே எல்லாரும் விசுவாசமாய் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் வைத்து சொல்லுங்க உன் வாழ்க்கையை பாடுங்க எல்லா தடைகளை வைத்து யெகோவா ஈரே உன் பிள்ளைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதங்கள் சுகங்கள் சமாதானங்கள் வெற்றிகள் உன் வாழ்க்கையிலே கட்டளையாத காரியங்கள் உன் வாழ்க்கையிலே காணப்படாத காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் சொல்லுங்க யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார் யெகோவா ஈரே சர்வ வல்லமையுள்ளவர் உன்னதத்தில் உயர்ந்தவர் யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார் யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார் யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார் யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன் அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன் அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன் யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன் யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன் சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் மிதிப்பேன் சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் மிதிப்பேன் யெகோவா நீரே வெற்றி கொடியே யெகோவா நீரே வெற்றி கொடியே யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன் அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன் அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன் நிச்சய முடிவை கண்டிடுவேன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது நிச்சய முடிவை கண்டிடுவேன் நம்பிக்கை ஒருபோதும் விசுவாசமாய் நிச்சய முடிவை கண்டிடுவேன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும் அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும் யெகோவா ஷம்மா கூட இருப்பார் யெகோவா ஷம்மா கூட இருப்பார் யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன் அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன் அவர் செய்த நன்மை
அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். Yes Lord. அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உனக்காக ஏற்கனவே நான் செய்து முடித்தேன் என்றுதான் சொல்லுகிறார். யாவையும் எனக்காய் செய்து முடித்த ராஜாதி ராஜா அவர் நேற்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, என்று மாத்திரமல்ல, என்றென்றும் எப்போதும் என்னாலும் மாறாதவராய் உன்னோடும் என்னோடும் இருக்கிறவர் மகா பெரிய ராஜாதி ராஜா. அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஒருபோது ஒரு நாளும் நீ மறந்து போகாதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். விண்ணக காற்றாய் ஓ ஜலத்தின் மேல் அசைவாடினவர். அவர் அசைவாடுகிற ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய தேவன், நீ வல்லமையில் பெரிய தேவன். எஸ் ஜீசஸ், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜலத்தின் மேல் அசைவாடினவர் அவர் மகா பெரிய ராஜாதி ராஜா. Thank you Lord, thank you Lord. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடு. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய
பாடின காற்றே விண்ணக காற்றே நீ எங்கள் மேல் அசைவாடுங்கப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன், எங்கள் மேல் அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன், எங்கள் மேல் ஆண்டவர் அதிகமாய் விருப்பப்படுகிற தேவன் ஆண்டவர். உம்மில் அன்பு கூறுகிற யாவருக்கும் தேவ பலனை கொடுக்கிற தேவன் ஆண்டவர். தேவ அபிஷேகத்தை நிறைவாய் பொழிகிற தேவன். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரா இருக்கிறபடியா உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. நீர் உண்மையுள்ள தேவன். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல, நீச்சலாலும் வேண்டுமே, நீச்சலாலும் வேண்டுமே. ஓ எங்களை இழுத்து செல்லும் உம் அன்பிலே நீச்சலாலும் 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 வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே. எஸ் லார்ட், எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி, எங்கள் நிலவரங்களை பார்க்காதபடி, எங்கள் முன்னே இருக்கிற எல்லா கோணலானகளை பார்க்காதபடி நீர் கோணலானவைகளை செவிப்படுத்துகிற ராஜாதி ராஜா. எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கும் பொழுது, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் சொன்னவர் உயிருள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியா அவர் சர்வ வல்லமும் உள்ளவர். நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு கொடுத்ததை மாத்திரம்தான் செய்வார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு தூர போகிற தேவன் அல்ல. அவர் வாக்கு தத்தத்தில் உயிர் உள்ளவர், அவர் வாக்கு தத்தத்தில் ஜீவன் உள்ளவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அபிஷேகத்தை கொடுக்கிறவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, மனிதர் அல்லவே, அவரை பார்த்து சொல்லுங்க, சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே.
வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லை. திரும்பமாய் சொல்லுவோம். வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. ஏமாற்றம் நமக்கில்லை. அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு ஏமாற்றம் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், அவர் மேன்மையுள்ளவர், அவர் மகிமையுள்ளவர், அவர் கனத்துக்கும் புகழுக்கும் துதிக்கும் அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, அவர் ஒருவரே சிறந்தவராயிருக்கிறபடியால் நமக்கு ஏமாற்றம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசமாய் சொல்லிருங்க, எனக்கு ஏமாற்றம் இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, நிச்சயமாகவே முடிவுண்டு. என் நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்யவே என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உமக்கே கனம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சபைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு செபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்றும் எல்லா விதமான கருவிகளை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும். உடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, பலமுறை நாம் படித்த அதிகாரம். இந்த காலையில் கூட இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன தேவன் சொல்ல போகிறார் என்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, எரியும் புதர் மற்றும் தயக்கத்துடன் ஒருவன். எரியும் புதர் மற்றும் தயக்கத்துடனே ஒருவன். உங்களுக்கு புரிந்திருக்கும். மோசே குறித்து தான் நாம் இந்த காலையிலே நாம் பேச போகிறோம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் ஆரம்பிக்கும் போது இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட பிறகு மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். முதல்ல பார்க்குறோம் ப்ராமிஸ். ப்ராமிஸ் கம்ஸ் வித் ப்ராப்ளம். ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். வாக்குத்தத்தம் கஷ்டமான நிலையோடு தான் வருகிறது. எப்போதையுமே நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் வரும்போது சில கஷ்டங்களை நாம் கடந்து போனால்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போது நாம் சப்ஜெக்டில் வரலாம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். முதல்ல நாம் பார்க்கும்போது மோசே ஒரு எகிப்தினை கொலை செய்து விட்டு தலைமறைவாகி விடுகிறான். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் கடந்து போனது. முதல்ல 40 ஆண்டுகள் ராஜாவின் அரண்மனையில் இளவரசன் போல இருந்தான். இப்போது அடுத்த 40 ஆண்டுகள் தன்னுடைய மாமா எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். வழக்கம் போல் ஒரு நாள் ஆடுகளை மேய்க்க அந்த மலை அடிவாரத்துக்கு மோசே புறப்பட்டு போகிறான். வழக்கம் போல் போகிற அந்த நேரத்தில் வழக்கத்துக்கு வித்தியாசமாக நடந்த நிகழ்ச்சியை தான் இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை குறித்து பவுல் கூட எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, 40 வருஷம் சென்ற பின்பு சீனால் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவன் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலிலே அவனுக்கு தரிசனமானார். மோசேக்கு நடந்த அந்த நிகழ்ச்சி அப்போஸ்தலர் பவுல் அங்கு எழுதுகிறார். முதல் வாசம் சொல்லுகிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். இப்போது மோசேக்கு 80 வயது. 40 ஆண்டுகள் எகிப்தில் அரண்மனையில் இருந்தான். 2வது 40 ஆண்டுகள் இப்போது தன்னுடைய மாமா எத்ரோவின் இருக்கிறான். இப்போது அவனுக்கு 80 வயது. ஓரேப் என்று அந்த மலை அடிவாரத்தில் போகிறான். ஆங்கிலத்தில் இந்த சீனாய் மலை என்று கூட அதை நாம் பார்க்குறோம்.
40 ஆண்டு காலங்கள் அந்த இடங்கள், அந்த வனாந்தரம், அந்த மலை எல்லாம் அவனுக்கு அத்துப்படியான ஒரு காரியம். 40 ஆண்டுகள் அவனுடைய பயணமானது அதை சுற்றி தான் இருக்கிறது. இப்போது எப்போதும் போவது போல அந்த நாட்களில் அவன் போகும்போது நடக்காத ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். என்ன நாம் பார்க்குறோம்? 2ஆம் வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து, முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இப்போது மோசே பார்க்குறான், வனாந்தரத்தில் முள் புதர்களும் செடிகளும் எரிவது இயற்கையான காரியம். சில நேரத்தில் மின்னல் அடிக்கும் போது மரங்கள் எரிவது இயற்கையான ஒரு காரியம். 40 ஆண்டுகளில் எத்தனையோ முறை மோசே செடிகள் எரிவதையும் மரங்கள் எரிவதையும் பார்த்துருக்கிறான். அதனால் அது அவனுக்கு ஒரு புதிய காரியம் அல்ல. ஆனால் இப்போது என்ன பார்க்குறோம்? ஒரு முட்செடி எரிகிறது, அக்னியாய் ஜுவாலை எரிகிறது. ஆனால் எரிந்து அது கருகாமல் வெந்து போகாமல் அப்படியே அந்த அக்னி மட்டும் அங்கு தெரிவதை அவன் பார்க்குறான். இது எதை குறிக்கிறது நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறாங்க. முட்செடிக்கு மத்தியில் இருப்பது போல தான் அவங்க நிலவரம். ஆனாலும் எப்படி இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கோ அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த முட்செடி போல் அவங்க வாழ்ந்தாலும் கூட அவங்க செத்து போகாமல் கர்த்தருடைய பார்க்குறாங்க. இன்னொன்று கூட நாம் பார்க்கும்போது முள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இயேசுவின் தலைமையிலே முள் முடி சூட்டப்பட்டது. முழு உலகத்தின் பாவம் அவர் தலைமையிலே வந்தது. ஆனாலும் அவர் எரிந்து போகவில்லை என்று நாம் இன்னொரு விதத்திலே நாம் பார்க்குறோம். 3ஆம் வசனம், அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புதத்தை பார்ப்பேன் என்றான். சரி, இது வரைக்கும் செடிகள் எரியும் போது யாரும் கிட்ட போய் பார்க்க மாட்டாங்க, காட்டு தீயாய் பரவும். இப்போது மோசே யோசிக்கிறான், இந்த செடி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெந்து போகலை. சரி, நாம் கிட்ட போய் அந்த அற்புதத்தை பார்க்கலாம் என்று யோசிக்கிறான். அவனுக்கு தைரியம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அற்புதத்தை நாம் காண வேண்டுமானால் முதல்ல நமக்கு தைரியம் நமக்கு இருந்தால்தான் அற்புதம் நமக்கு கிடைக்கும். தைரியம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையிலே நாம் அற்புதத்தை காண முடியாது, அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மோசே என்ன செய்யறான்? தைரியமாய் அவன் புறப்பட்டு கிட்ட போகிறான், அந்த முட்செடி கிட்ட போகிறான். போகும்போது அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். The Lord saw Moses coming to take a closer look. அந்த முட்செடி கிட்டே மோசே வருகிறதை கர்த்தர் பார்க்குறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பார்க்குறார். நம்முடைய நிலவரம் எங்கே இருக்கிறோம், நாம் அவருக்கு கிட்டே நாம் நெருங்கி வருகிறோமா என்று தேவன் அதை பார்க்குறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய நெருக்கம் எங்கே இருக்கிறது என்று தேவன் பார்க்கிறார். அதே போல மோசே அந்த முட்செடி கிட்ட வருவதை தேவன் கண்டார். ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் போகும்போது, வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் அதை கண்காணிக்க முடியாமல் போனால் கூட ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாக இருக்கிற நம்மை தேவன் கண்காணிக்கிறார். நமக்கு எந்த விதமான ஆபத்துகள், விபத்துகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரக்கூடாது என்று தேவன் கண்காணிக்கிறார், நம்மை பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். முட்செடி இப்போது எரிகிறது மட்டுமல்ல, முட்செடியின் மதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மோசே மோசே என்று கூப்பிட்டான். 40 ஆண்டுகள் பிறகு இப்போது மோசே தேவன் பேர் சொல்லி அழைக்கிறார். எத்ரோவின் வீட்டில் இருக்கிற அந்த 40 ஆண்டு காலங்கள் தேவன் மோசையோடு கூட பேசலை. இப்போதான் முதல் முறையாக 40 ஆண்டுகள் கழித்து அவனோடு கூட பேசுகிறார். பேசுவது மட்டுமல்ல, அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் போனாலும் கூட, விட்டு போனாலும் கூட, விலகி போனாலும் கூட, தவறு செய்து போனால் கூட ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு கூறுகிறது. அடுத்த வசனத்துக்கு நாம் போகலாம். 5ஆம் வசனம். அப்பொழுது அவர்
இங்கே கிட்டி சேராயாக ஆண்டு சொல்கிறார் மோசேயை பார்த்து, do not come any closer. இங்கே கிட்டி சேரையாக என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஃபைன் லைன் இருக்கிறோம். குறிப்பாக வாலிப ஆண்கள் பெண்கள் எத்தனையோ காரியங்களே ஒன்றாக தான் இருக்கிறாங்க. இப்போது வாலிபர் ஆண்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜில் கோ எஜுகேஷனில் தான் படிக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் நமக்கும் ஒரு 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 கோடு, ஒரு ஃபைன் லைன் இருக்கிறோம். ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூட வசம் சொல்லுகிறது. நண்பர்களாக இருந்தாலும் இல்லை திருமணமானவராக இருந்தாலும் கூட பழகு விதத்தில் மற்ற விதத்தில் நாம் பழகும்போது, திருமணமான பெண்கள் மற்றவரோடு பழகும்போது, திருமணமான ஆண்கள் மற்றோடு பழகும்போது அதில் கூட ஒரு எல்லை இருக்க வேண்டும், ஒரு ஃபைன் லைன் இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தின் காரியம் நமக்கு போதிக்கிறது. இப்போது ஆண்டு சொல்றார், do not come any closer, கிட்டே சேரையாக. எதற்கு? வசனம் சொல்கிறது, உன் பாதரட்சியை கழற்றி போடு என்று சொல்ல, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. ரெண்டாவது சொல்றார், நீ காலில் போட்டு ஸ்லிப்பரை சாண்டில்ஸை கழட்டி போடு. தேவனிடத்தில் நாம் நெருங்கும் போது சில காரியங்களை நாம் கழித்து வைத்து விட்டு போனால்தான் தேவனிடத்தில் நெருங்க முடியும். பாவமான எண்ணங்களோடு கூட அவரை நாம் நெருங்க முடியாது. அசுத்தமான கைகளோடு நெருங்க முடியாது. கசப்பான உள்ளத்தில் வார்த்தைகளோடு கூட நெருங்க முடியாது. தீமையான எண்ணங்களோடு கூட நாம் நெருங்க முடியாது. இடத்துல நாம் வரக்கூடாது. அதனாலே அதெல்லாம் கழித்து விட்டு டேக் ஆஃப் யுவர் சாண்டில் சொல்கிறான். ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் எல்லாம் நாம் கழித்து விட்டு வர வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நகையெல்லாம் கழட்டணும், உலக காரியத்தில் இருக்கிற சில காரியங்கள்லாம் கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படி நாம் சொல்வது தவறான காரியம். கர்த்தர் சொன்னால் சில காரியங்களை விட்டு விடலாம். கர்த்தர் சொல்லாமல் நாம் மற்றவரையோ மனிதரையோ இல்லை நாம் தான் நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவர் என்று பிரதிபலிக்க வேண்டும் என்று நம்மை நாமே பெருமை பாராட்டக்கூடாது. நீ நிற்கிற இடம் பரிசுத்த உபயோகிக்கிறார். ஆண்டவர் எங்கே வருகிறாரோ அந்த இடம் பரிசுத்த இடமாக மாறுகிறது. ஒவ்வொரு ஜப வேலையிலும் நாம் ஜபிக்கு வரும்போது அப்போது தேவன் வருகிறார். தேவன் வரும்போது இது சாதாரண நாட்களிலே ஒரு கட்டிடம், சர்ச் பில்டிங் தான், சபை தான். ஆனால் ஆண்டவர் இங்கே வரும்போது இந்த இடமானது பரிசுத்த இடமாய் அது மாறுவதை நாம் வாசிக்கிறோம். இங்கு சொல்றார், நீ நிற்கிற இடம் அது பரிசுத்த இடம் என்று கர்த்தர் சொல்றார். 6ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 6ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவனாக இருக்கிறேன் என்றார். இப்போது ஆண்டவர் சொல்றார், I am the God, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். அவர் சொல்றார், நான் உன் பிதாக்களின் தேவன். உடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், அவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். எப்படி அவர்களை நான் வழி நடத்தி வந்தேன் என்று உமக்கு தெரியும். நான் அவர்களை வழிநடத்தின தேவன், உன்னையும் வழிநடத்துவேன் என்று அப்போது கர்த்தர் மோசேக்கு சொல்றார். தேவன் கடந்த காலங்களில் அவளை வழிநடத்தின விதம், நன்மை செய்த காரியங்களை அவன் அறிந்திருக்கிறான். நமது வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கடந்த காலத்தில் தேவன் என்னெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை வழி நடத்தினார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி மோசே நினைத்து பார்க்கிறானோ அதே போல நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, கடந்த காலத்திலே நம்மை நடத்தினார். சரி, இந்த 24ஆம் வருஷத்தில் யூ நீட் எ பிளான். உனக்கு ஒரு திட்டம் தேவை. இந்த 24ஆம் ஆண்டிலே நமக்கு ஒரு திட்டத்தோடு தான் நடத்தணும். பணம் வரணும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் எப்படி சேமிக்கணும், தக்க வைப்பது என்று நமக்கு தெரியாது. திருமணம் செய்யணும், இல்லை செய்து விட்டீங்க, திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் எப்படி அதை சந்தோஷத்தோடு மாற்றணும் அதை தெரிந்து கொள்ளணும். புது கார், புது பைக் வாங்கும்போது தொடச்சு என்ன செய்கிறோம்? அதை வைக்கிறோம். குடும்ப உறவுகள் கூட நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு வேதம் நமக்கு நினைவு கூறுகிறது. 7ஆம் வசனம், அப்போது கர்த்தர் அதுக்கு முன்னே பார்க்குறோம். மோசே என்ன செய்தான்? தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினாலே தன் முகத்தை அவன் மூடிக்கொண்டான். ஆண்டவரை பார்க்க முடியல, அதனாலே தன்னுடைய முகத்தை அவன் மூடிக்கொண்டான்னு வேதம் நமக்கு கூறுகிறது.
7ஆம் வசனம். அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போது மோசேகிட்ட சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்தேன். சர்டன்லி நான் அதை பார்த்தேன். சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் நம்முடைய கஷ்டத்தை, பிரச்சனையை, போராட்டத்தை பார்க்குறாரா? நெவர். ஒரு நாள் நினைக்கக்கூடாது. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமே சொல்கிறார், அவர்களை கூக்குரலை நான் கேட்டேன். ஐ ஹர்ட் their cries. சில நேரத்தில் தனிமையிலே நீங்கள் அழும்போது, இல்லை பிள்ளைகள் கணவரெல்லாம் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போன பிறகு நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது, கண்களில் கண்ணீர் விடும்போது, இரவில் எல்லாரும் தூங்கின பிறகு நீ அழுது ஜெபம் பண்ணும்போது, உன் சத்தத்தை, உன் பெருமூச்சை அவர் கேட்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. 8ஆம் வசனம். அவர்கள் எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எபேசியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேன் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்தை கொண்டு வந்து நான் சேர்க்க நான் இறங்கினேன். ஆங்கிலத்தில் வாசிக்க, so I have come down. நான் உங்களை கொண்டு போக நான் இறங்கி வந்தேன். ஆனால் கூட புறப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு போய் சேர்க்கிற இடம் வரைக்கும் இடையில பல விதமான போராட்டம் இருக்கிறது. முன்பு நாம் சொன்னவனமாக பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்தில் நான் கொண்டு போய் மில்க் அண்ட் ஹனி ப்ராமிஸ் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் கம்ஸ் வித் த ப்ராப்ளம். வாக்குத்தத்தம் ஒரு கஷ்டமான நிலையோடு வருகிறது. நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யறாங்க? கஷ்டமான நிலையோடு தான் இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. எத்தனையோ விதமான காரியங்களை, போராட்டங்களை எல்லாம் நாம் கடந்து வந்தால் தான் என்ன செய்யலாம்? வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றலாம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. நமக்கு ஜெபம் தேவை. தொடர்ந்து என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். பொறுமை நமக்கு தேவை. இதெல்லாம் நாம் இருந்தால்தான் தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 9ஆம் வசனம். இப்போது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரலை என் சந்தையில் வந்து எட்டினது, எகிப்தில் அவருடைய ஒடுக்குதலையும் நான் கண்டேன். மீண்டும் சொல்றார், நம்முடைய எல்லா விதமான போராட்டங்களை அறிந்தவர் ஒருவர் சொன்னார், ஆண்டவராக இருக்கிற இயேசு தான். அடுத்த வசனம். நீ இஸ்ரவேல் புத்திராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்போ சொல்றார், நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னார். ஆனால் இப்போ சொல்றார், ஆனால் அதை உன்னை கொண்டு தான் நான் செய்வேன். இறங்கி நான் வந்தேன், ஆனால் எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை விடுவித்து காப்பாற்றி இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து போக நான் உன்னை தெரிந்து கொண்டு கர்த்தர் சொல்வதை நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை கொண்டு தான் செய்வார், உங்களை தான் அவர் பயன்படுத்துவார். அதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் செய்வார். இந்த பயணத்துக்கு தேவையான பலத்தை, கிருபையை நமக்கு வரங்களை தருவார். ஆனால் நம்மை கொண்டு தான் தேவன் செய்வார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. 11ஆம் வசனம். அப்போது மோசே தேவன் நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆண்டு சொன்னது கேட்டானா? கேட்டு சொன்ன, ஆண்டவரே நான் எம்மாத்திரம்? பார்வோன் சரி ராஜாவிடத்தில் போகிறேன். ஊவாயமாய் நான் எம்மாத்திரம்? மோசே தன் அடையாளத்தை மறந்து போனான். He forgot his identity. அநேக எண்ணத்தில் நம்முடைய அடையாளங்களை நாம் மறந்து போயிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய அடையாளம் என்ன? ஆண்டவருக்கு மகனாக மகளாக இருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறா, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறா, நமக்கு முன்பாக போகிறா. நம்முடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார் என்று நீ புரிந்து கொண்டால் பிறகு நீ யார் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் மோசேயின் கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை. என்ன சொல்றார்? நீ தான் அந்த பார்வோன் ராஜாவை சந்திக்கணும் என்று அங்கு தேவன் மோசையோடு கூட சொல்கிறார். 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடு நான் இருப்பேன் சொல்றார். இந்த பயணத்தில் ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு நான் இருப்பேன் கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவன் நம்மோடு இருப்பாரானால், இந்த வாழ்க்கை பயணத்தின் நடுவில் எத்தனை விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனை வந்தால் கூட
அதை என்ன செய்வார்? கர்த்தர் அவர் பார்த்து கொள்வார், அவர் மேற்கொள்வார். மீண்டும் சொல்றார் அந்த வசனத்தில், நீங்க இனி ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் சொல்வார். நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வரப்போறீங்க, வந்த பிறகு இதே இடத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்வீங்க என்று கர்த்தர் சொல்றார். ஏன் ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வரோம். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் விடுவிக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், கஷ்டங்கள், பிரச்சனைக்கு, போராட்டம், இதெல்லாம் இந்த 6 நாட்கள் நம்ம விடுவிக்கிறார். விடுவித்ததுனாலே இந்த 7வது நாள்ல செய்கிறோம், இந்த சண்டேல வந்து ஆண்டவரை விடுவித்தார், ரட்சித்தார், காப்பாற்றினார், நடத்தினார் என்பதுக்காக இருக்கிறோம். எங்கே அவரை நாம் துதிக்கிறோம் என்பதை நான் ஒரு நாளும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதை தான் மோசேக்கு சொல்கிறார், நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலையான பிறகு இதே இடத்துல வந்து இந்த ஒரே பர்வதம் சீனாய் மலையில் இடத்துல வந்து நீங்கள் என்னை ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்போது 13ஆம் வசனம், அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்குடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்துல கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்வேன் என்றான். இப்போது மோசே கேட்குற ஆண்டவரை பார்த்து, நான் போய் அந்த ஜனத்தில் என்ன சொல்ல வேண்டும், அந்த ஜனங்களுடைய தேவன் நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லணும் என்று கேட்டான். மோசே முதல்ல கேட்டான், நான் யார் என்று கேட்டான். இப்போது கேட்குறான், நீ யார் என்று கேட்குறான். என்ன நான் சொல்லணும், உண்மை குறித்து நான் என்ன சொல்லணும் என்று கேட்கும்போது அப்போதான் ஆண்டு அதுக்கு தேவன் ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசோடு சொன்னார். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்வாயாக. அப்போது ஆண்டு சொல்ல மோசையை பார்த்து, இருக்கிறவராக இருக்கிற உங்களோடு என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் சொல்லுங்கள் சொல்லும்போது அப்போது மோசே புறப்பட்டு போனதாக இந்த சரித்திரம் சொல்லுகிறது. இந்த காலையிலே நமக்கு தெரிந்த காரியம் என்ன, தேவனை விட்டு விலகி போய் ஒரு பெரிய தவறு செய்த அந்த மோசே சந்தித்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து, ஒரு ப்ராமிஸ் கொடுத்து, வாக்குத்தத்தை கொடுத்து நடத்தினான். அதனால் எரியும் புதர் மற்றும் தயக்கத்துடனே ஒருவன் நின்று இருக்கிறான். அவனுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தங்கள் கொடுத்து பெரிதான அற்புதம் செய்ய தேவன் மோசையை பயன்படுத்தினான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட அப்படி திகைத்து நிற்கும்போது ஆண்டு சொன்னவனமாக நான் உன்னோடு தான் வருவேன் சொன்னார். இதே போல் இந்த 24ஆம் ஆண்டு பொழுதுமாக கர்த்தர் உங்களோடு வார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த கேட்குற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.